ஆசையே இருக்கக்கூடாது, ஆசையும் போக்கடிச்சுக்கணும், அகங்காரத்தையும் விடணும். எப்படி இருக்குதுண்ணா? இது முடிகிற கதையாக தெரியலையேன்னா சொல்லித்தரேன். சாதனைகள்லாம் அது மாதிரி பண்ணுன்னு. சர்வத்வாரான்னு சம்யம்ய. நம்ம உடம்புக்குள்ளே பல துவாரங்கள் இருக்குது. கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், பஞ்சப்பிராணன், மனசு, புத்தின்னு இத்தனை வஸ்துவும் இருக்குது. இத்தனை வஸ்துவையும் ஞானேந்திரியம் கடகா, படகா, மடகா, கடவுள், ஈஸ்வரன், குரு இப்படிலாம் பார்க்குற யார் இருக்கானோ கண்ணு, காது, மூக்கு வழியாக, அது ஞானேந்திரியம். மூந்து பார்த்து, சாப்பிட்டு பார்த்து, நடந்து கை ஆடின்னு எல்லாம் போகிறதெல்லாம் கர்மேந்திரியம். ஞானேந்திரியம் அஞ்சு, கர்மேந்திரியம் அஞ்சு, பஞ்ச பிராணன், அதுக்கு மேலே அதே பிராணஸ்வரூபமாக 3 நிலையை நமக்கு காமிக்கக்கூடியது. அந்த ஞானேந்திரியம் என்னென்ன? கண்ணால் பார்க்குறோம், ஓ நன்னா இருக்குன்னு அறிவு வருது. காதால் கேட்குறோம், ஓ நல்ல விஷயம் கேட்டோம்னு ஞாபகம் வருது, அறிவு வருது. மூக்கால் நுகர்றோம், நன்னா இருக்குதுன்னு ஞாபகம் வருது, நல்ல வாசனையாக இருக்குதுன்னு ஞாபகம் வருது. வாயால் சாப்பிட்றோம், சாப்பிட்டா ருச்சியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, தீப்பாக இருக்குது அப்படிங்கிறோம். அஞ்சாவது என்ன? கையால் தொடுறோம், மிருதுவாக இருக்குது, மிருது ஸ்பர்ஷம், ரொம்ப மெல்லிசாக இருக்குது, சௌக்கியமாக இருக்குது, நல்லா இருக்குது, தொடுறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது, அவ்வளோ மெல்லிசாக இருக்கும். ஆக ஞானத்தை கொடுக்கக்கூடியது இந்திரியங்கள் மூலமாக எதுவோ அதெல்லாம் ஞானேந்திரியம். கர்மேந்திரியம் என்னென்னா வாய்க்கு 2 விஷயம் இருக்குது. சாப்பிட்றது இருக்குது, பேசுகிறது இருக்குது. இந்த வாய் சரியாக கட்டிட்டோமானால் எல்லாம் சரியாக போயிடும். வாயை சரியாக கட்டலைன்னா ஒன்றுமே சரியாக வராது. அதனால் வாயில் சாப்பிட்றதுலேருந்து ஆரம்பித்தா எல்லாமே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு பெரிய சாது ஒருத்தர் இருந்தார். அவர் பெரிய ஞானி, நல்ல அனுபவம் உள்ளவர். காட்டில் வச்சுன்னு இருக்கார். அவர் பாவம் தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கார். ஒரு ராஜா ஒரு தடவை எதிர்ச்சியாக போய் பார்த்தான். அவரை பார்த்த உடனே அவர் நமஸ்காரம் பண்ணால், எல்லாம் ஆசீர்வாதம்லாம் கேட்டால் எல்லாம் பண்ணால், அவரும் மூச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் பண்ணார். அரமனைக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு எங்ககிட்ட பிஷ்ட பண்ணணுமேன்னு கேட்டான். நான் இங்கேருந்து ஒரு தடவை வருது பாருனார். இவர் ஆசையை எப்படியாவது ஒரு ஆயுஷம் முழுன்னு சரின்னு அவர்கிட்ட திருப்பி கேட்க அவரும் ஒத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு அரண்மனைக்கு போனார். அங்கே இந்த ராணியே சமையல் பண்ணி, ரொம்ப சூப்பரான சமையல் பண்ணி, அத்தனையும் மிஷ்டானமாக நன்னா பண்ணி போடுறதுக்கெல்லாம் தயாராக வச்சுருந்தா. ஆனால் உடம்பு முழுக்க ஆபரணத்தோடு இருந்ததுனால எல்லாத்தையும் கயட்டி வச்சுட்டு இவருக்கு மிஷம் போட்டு மடியாச்சாரமாக அனுஷ்டானமாக சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணான். இந்த மனுஷன் நல்லா இருக்குது. அது வரைக்கும் ருச்சியே கண்டதில்லை. இவர் அன்றைக்கி சாப்பிட்டதுலேயே ருச்சி வர ஆரம்பிச்சு கொடுத்தவருக்கு. சாப்பிட்டுக்கிட்டு ஆஹா இவ்வளோ நல்லா பண்ணிருக்காரு, இவ்வளோ நல்லா பண்ணிருக்காரு, ருச்சி கண்டு ஆரம்பிச்சுட்டார். எப்போ அந்த ருச்சி கண்டு ஆசை வந்ததோ உடனே அந்த ஆசை என்ன பண்ணுறதுன்னா மனுஷனையே அமுக்கிறது. சாப்பிட்டு எழுந்த உடனே நகையெல்லாம் இந்த மாதிரி ஒரு இடத்த கட்டி வச்சுருந்தா. அத்தனையும் மூட்டை கட்டியிருந்தார், கிளம்பிட்டார் ஒரு பாட்டு. அந்த ஆசையினால் வந்த விபரீதம் பாரு. ஆசையினால் அந்த விபரீதம் நகையை திருடிட்டு போக முடியாது பண்ணிவிட்டு அவரை. இந்த ஞானி வெளியில் போன ஒரு பாடு, இந்த அம்மா நகையை போட்டுலாம் போய் பார்த்தா காணும். எல்லா இடத்துலையும் சொல்கிறா கிடைக்கல. எங்கே பார்த்தாலும் தண்டார போடுறா, எங்கே போச்சுன்னு தெரியலேங்கிறா. இந்த சுவாமி தான் எடுத்து போயிருப்பாளோ சந்தேகம். ஆனால் அவ்வளோ பெரிய ஞானி எடுப்பாரா, தொடமாட்டாரே, ரொம்ப பெரிய விரக்தராச்சே அப்படின்னு அது ஒரு எண்ணம். அதே நேரத்தில் காணும், வேறு யாரும் வள்ளியே அவர் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஒரு சந்தேகம். திருப்பி எல்லோரும் சேர்ந்து அவர்கிட்ட பார்க்க போனால் அவர் ஒரே இதில் உட்காந்துருக்கார். டிசென்ட்ரி, டயரியா, உடம்பில் இத்தனை சாப்பிட்டதுனால அவர் சாப்பிட்டதே இல்லை பாவம், பட்னி கிடந்தவர். இதெல்லாம் சாப்பாடு பண்ணி ஒரே டிசென்ட்ரி, டயரியாகி உடம்பெல்லாம் வீணாப்படுத்தவருக்கு. துர்பலமாகி அப்படியேன்னு கிடக்கார் பாவம். இவருக்கு என்ன ஆச்சு? அப்போது இதெல்லாம் உடம்புல இருக்க ப்ரெஷர்லாம் வெளியில் போனோடனே புது ஞாபகம்லாம் வந்தது. புது ஞானங்கள்லாம் வந்தோடனே என்னாச்சு அவருக்கு? ஐயோ நம்ம அங்கே சாப்பிட்டோம், அதனால தான் நமக்கு வந்தது. அந்த சாப்பாடுனால வந்த ஆசை ருச்சி தான் நம்மளுக்கு எடுத்தது. அந்த ருச்சி தான் இந்த தங்கத்தையும் திருட வச்சுது. அதனால தான் இது எல்லாத்துக்கும் மூல காரணம். இந்த வாக்கை கட்டுப்படுத்தினா எல்லாம் சரியாக போயிடும். இந்த வாக்கு கட்டுப்படுத்தினால தான் இந்த திருடுற வரைக்கும் புத்தியெலாம் நமக்கு போகிறது அப்படின்னு தோணி அவள் வந்தவாட்ட இந்த எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துட்றாரு. அவளுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பெரிய சாது எப்படி எடுத்துகிட்டு போனார், எப்படி கொண்டு கொடுக்குறாரு அப்படின்னு. அப்போது அவர் சொல்கிறாரு, நான் பாட்டு நிம்மதியாக இருந்தேன், இங்கே உட்காந்து தபஸ் பண்ணிட்டு ஞானம் பண்ணிட்டு, நீங்கள் தான் சாப்பிடாக்கணும் ஆயிடுச்சிங்க. நான் சாப்பிட்டதே கிடையாது வாழ்க்கையில். இதெல்லாம் நீங்கள் போட்ட சாப்பாடு சாப்பிட்டு ருச்சி கண்டு போனே மாதிரி நானும் ருச்சி கண்டவன் ஆகிட்டேன். அந்த ஆசை பலமாக உடனே எனக்கு திருடுற புத்தி வந்து கொடுத்தோம். திருடினே கொண்டு வந்து விட்டேன். உங்களுக்கு என் மேலே ஞாபகமே இருக்கா திருடுவேனா அப்படின்னு உங்களுக்கு தோணவே தோணாது.
இப்போ எனக்கு என்னாச்சுன்னா எல்லா பழசும் பூடுத்து, டிசென்ட்ரி டேரியாகி எல்லாம் பூடுத்து, பழைய நிலைக்கு நான் வந்துவிட்டேன். அதனால திரும்பி ஞாபகம் வந்து திருப்பி உங்கள்கிட்ட கொடுத்துறேன், எடுத்து போகணும்னா திருப்பி திடீர்னு எல்லாம் சேர்ந்து காலில் விழுந்து எங்களால் தப்பாக எடுத்தேன் மன்னிச்சுக்கோங்க சொன்னாங்கிறான்னு கதை இருக்குது. இப்போ இந்த கதையினால் நமக்கு என்ன சுவாரஸ்யம்னா, சாப்பிட்ற விஷயத்துலேயே இது எல்லாத்தையும் சர்வ ஜாக்கிரதையாக இருந்தால் நம்ம ஒழுங்காக இருக்கலாம். சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றோம்? இப்போது கஃபேங்கிறான், நின்றுட்டே சாப்பிட்றான், உட்காந்தே சாப்பிட்றான், போயிட்டே சாப்பிட்ருக்கான், என்னெல்லாமும் சாப்பிட்றான். இதுதான் சாப்பிட்றதுன்னு அர்த்தமே இல்லாமல் போயிடுது. அது மாதிரி சாப்பிட்ற நிலைமை வந்ததுனால மனுஷனுக்கு என்னாச்சு? புத்தி கெட்டு போச்சு. புத்தி கெட்டுதுனால என்னாச்சு? இப்போ உடம்புல வந்து இத்தனை சக்தியும் இருக்குதுன்னா சாப்பாட்டுனால இருக்கக்கூடிய சக்தி. மனசுக்கு நல்ல சக்தி வரும்னா பகவான் நினைக்கணும், உடம்புக்கு நல்ல சக்தி வரும்னா சாப்பாடு ஒழுங்காக இருக்கணும். சாப்பாடு ஒழுங்காக இருந்தால் உடம்பு நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருந்தால் மனசும் சரியாக போயிடும். இந்த மனசு நல்லா இருக்கிறதுக்கே இது உடம்பு சரியாக வந்தால்தான் மனசு நல்லா இருக்கும். உடம்பு சரியாக இல்லைன்னா மனசே நல்லாவே இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. அதனால் ஆகார சுத்தோ சத்வ சுத்தி. ஆகாரத்தை சாப்பிடும் போது எப்படி இருக்குமோ அதை வச்சு தான் சுத்தியாகும் எல்லாம். ஆகாரம்னா 2 அர்த்தம் இருக்குது. ஆஹ்ரி தேத்தி ஆகாரா, சாப்பிட்றதுன்னு ஒன்று. அப்புறம் கண்ணால் ஒருத்தரை பார்க்குறோம், ஆஹா இவ்வளோ அழகாக இருக்கேன்னு நினைக்கிறோம். காதால் சங்கீதம் கேட்குறோம், ரொம்ப அழகாக பாடுறேங்கிறோம். இந்த மாதிரி கண்ணு காதால் கூட அழகை ரசிக்கிறது, பார்க்குறது, கேட்குறது இதெல்லாம் வந்தால் கூட அது கூட ஒரு ஆகாரம் மாதிரி தான், அதுவும் நம்மளை கெடுத்துருது. அதனால் எதுவுமே காதாலே ஆகட்டும், கண்ணாலே ஆகட்டும், வாக்கால் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் மூந்து பார்க்கணும். அழகான ஒரு வஸ்துவை பார்த்து ரொம்ப வாசனை அடிக்கிறது, திருப்பி அதை பார்க்கணுன்னு ஆசிரமுக்கு வந்துடும். அதனால் இந்த உறுப்புகளுடைய முக்கியமான நோக்கமே ஞானேந்திரியத்தை அடைக்கினாலே பாக்கி கர்மேந்திரியம் தன்னைத்தானே அடைக்கணும். இந்த ஞானேந்திரம் தான் இத்தனை பேருக்கும் கஷ்டப்படுத்தி உபதிரப்படுத்தி நாமும் உறுதிப்பட்டு அடுத்தவளை உறுதிப்படுறது எல்லாம் மூல காரணம் ஞானேந்திரியம் தான். அதனால் ஞானேந்திரத்தை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்தது என்ன? கர்மேந்திரியம். கர்மேந்திரியம் என்ன? சாப்பாடு. சாப்பாடு சரியாக சாப்பிட்டா தான் ஞானேந்திரத்தை சரியாக கொண்டு வர முடியும். கர்மேந்திரியம் சரியாக இல்லைன்னா ஞானேந்திரத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் சாப்பிட்றத ஒழுங்கான முறையில் சாப்பிட்டால்தான் ஞானேந்திரியம் ஒழுங்காக வேலை செய்யும். தவறான சாப்பாடு சாப்பிட்டு எதையாவது உள்ளுக்குள்ளே போயிட்டு இருந்ததுன்னா நம்ம உடம்புக்கும் கெடுதல், மனசுக்கும் கெடுதல், புத்திக்கும் கெடுதல், பாபமும் வந்து சேரும். இத்தனைக்கும் முக்கியமான காரணம் சாப்பாடு. ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சாப்பாடு. அதனால் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், பிராணங்கள், பஞ்ச பிராணங்கள். இந்த பஞ்ச பிராணங்கள் பிராணோ அபானோ விதானா சமானா நாபிசம்ஸ்தா உதான கண்ட தேசத்து வியான சர்வசரீரகான்னு ஒரு இடத்துலையும் ஒரு உயிரினங்கள் இருக்குது. அந்த உயிரினங்களில் இருக்கக்கூடிய ஒரு பிராணனும் அந்தந்த இடத்துல ஒரே பிராணனே 5ஆக இருக்குது, 5 இடத்துல இருக்குது. ஹிருதி பிராணஹா, ஹிருதயில் இருக்குது பிராணம் பேர். குதே அபானஹா, குசுன்னு விட்டுறோம், அது வந்து அபானன். அபானம் பரி இருக்குங்கிறா இல்லையா, அபான வாயு. ஹிருதி பிராணஹா குதே அபானஹா சமானோ நாபிசம்ஸ்திகா. சமானங்கிறது வயத்துக்குள்ளே மேலே இந்த ரவுண்டாக இருக்குமே அதுக்குள்ளே இருக்கிறது நாபி. நாபிக்குள்ளே இருக்கிறது சமானோ. அது ஒன்று இருக்கிறதுனால தான் ஜீரணமாகி எல்லாம் கதையெல்லாம் முடியுது. சமானோ நாபிசம்ஸ்திகா உதான கண்டதேஷ்டு ஏப்பங்கள்லாம் வட்டமே அது கண்டம். உதான கண்டதேஷ்டு வியானஹா சர்வசரீரகா. உடம்பு முழுக்க பரவி இருக்கிற ஒரு காற்று இருக்கிறதுனால தான் அந்த உடம்பு நிற்கிறது. இந்த காற்று உடம்புல இல்லைன்னா தோப்புன்னு கீழே விழுந்துடும். நம்ம இந்த காற்று இருக்கிறதுனால தான் அந்த உடம்பெல்லாமே இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் ஒன்று பாடலாம் பாடி, இந்த பாட்டை என்ன பாடினான்னா, இந்த காற்றால் தான் அந்த உடம்பே இருக்குது, இந்த காற்று இல்லைன்னா இந்த உடம்பே இருக்காதுன்னு சொல்லி அந்த காலத்தில் பெரியவர்கள்லாம் மகான்கள்லாம் பாடின பாட்டெல்லாம் அப்படி தான். காயமே இது பொய்யடா காற்றடைச்ச பையடான்னா. காற்றடிச்சேன்னு அர்த்தம் வாயுனால் அடைக்கப்பட்ட இந்த உடம்பு, இது நிஜமானதல்ல பொய்ன்னு சொல்லி அந்த காலத்திலெல்லாம் பாடினான். அதனால் காற்று தான் உடம்பு முழுக்க அடைச்சிருக்கு. இந்த காற்று இல்லைன்னா இந்த உடம்பு நிற்கவே நிற்காது. செத்து போகும்போது என்ன ஆகுது? காற்று வெளில போய்டுறது. அதனால் செத்து போய்டுறோம் நம்மளும். அதனால் இந்திரியங்களை அடக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப மனசு புத்தி அகங்காரம் சித்தம் இதெல்லாம் ஒரே ஒன்று தான். 5 பேரோடு 5 நிலையில் இருந்து எல்லாம் வேலை செய்யுது. அதனால் மொத்தம் ஷோடசகல புருஷகான்னு 16 கலையோடு கூடிய இந்த உடம்பு. ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, பிராணன் 5, அப்புறம் மனோபுத்தி அகங்கார சித்தக்கரண மாத்திரம் 5 சேர்ந்து ஒன்று தான் பல பேர் அடையிறதுன்னு சொல்லி ஆகுது. 16 பேர் சேர்ந்து தான் பிறக்கிறோம், 16 பேரோடு சேர்ந்து தான் இறக்குறோம். 16ஐயும் அந்தந்த இடத்துல அடைச்சி விட்டு தான் நம்ம ஞானத்தை அடைஞ்சி மோட்சத்தை அடையிறோம். இந்த 16 இல்லைன்னா உலகமே இல்லை, நாமே இல்லை. இந்த 16 கலையை சேர்த்து யார் அடக்கிறானோ அவன் தான் நல்ல ஞானத்தை அடைய முடியும்.
16 கலை யார் ஒருத்தன் வளர்க்குறானோ அவன் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். 16 கலைகளும் யார் ஒருத்தன் அதனால் வர பலன் எல்லாத்தையும் பகவான்கிட்ட கொடுத்துட்டு நான் ஒரு கருவி தான் நினச்சி யார் வேலை செய்யறனோ அவனுக்கு ஞானம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அதனால் முக்கியமானது இந்த இந்திரியங்களை அடக்கிறது பெரிய சாதனை. கண்ணே நம்மளால் அடக்க முடியல. கண்ணை பார்த்துட்டே இருப்போம், 2 நிமிஷம் கழிச்சு ஏதாவது வந்து அப்படி திரும்பணும் அப்படி திரும்பணும். காது கேட்டுட்டே இருக்கும் நல்ல விஷயத்தை, உடனே வேறு சத்தங்கிட்ட காது அந்த பக்கம் போய்டுறது. இப்படியெல்லாம் கண்ணு காது உறுப்புகள் எல்லாமே இப்படியெல்லாம் மாறி போயிட்டு இருக்கும்போது அதை எப்படி அடக்கி நம்மளால் பண்ண முடியும்? சாதனைகள் பண்ணணும். இல்லைன்னா சாதனை பண்ணாலும் வரவே எதையும் சாதிக்கணும்னா சாதனைகள் பண்ணால் தான் சாதிக்கவே முடியும். சாதனைகள் பண்ணால் சாதிக்கவே முடியாது. அபியாசேனத்து கௌந்தேய வைராகியனத்து கிரகியதை. அபியாசம் பண்ண தான் வரும். இந்த ஆசை மேலே உள்ளெல்லாம் வைராக்கியம் நமக்கு வரணும். அதெல்லாம் வேண்டான்னு இந்த 2 எப்போ சேர்ந்து வருதோ அப்போ தான் சாதனைகளே நமக்கு சரியாக வரும். அதனால் சர்வத்வாராணி சம்யம்ய இத்தனை நவத்வாரே புரே தேகிங்கிறார் பகவான். 9 ஓட்டை நம்ம உடம்புக்குள்ளே இருக்குங்கிறார். என்ன துவாரம்? 2 கண், 2 காது, 2 மூக்கு, வாய், மலமூத்திரஸ்தானம். 9 ஓட்டைகள் உடம்புக்குள்ளே இருக்குது. இந்த 9 ஓட்டைகளும் நிறுத்தணும். 15 கர்மா, 16 ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், பிராணங்கள், மனோபுத்தி, இது 16ஐயும் சேர்ந்து அடக்கணும். இதுக்கு அடக்கிறதுக்கு அபியாசம் பண்ணிகிட்டே இருக்கணும். தோறும் நமக்கு சாப்பிட்றதுல அபியாசம் இருக்குது, சம்பாதிக்கிறதுல அபியாசம் இருக்குது. அதிலலாம் நல்லா எப்படி சம்பாதிக்கணும் பிளான் போட்டு க்ளீன் போட்டு எல்லாம் போய்ட்டு இருக்குமே தவிர இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைக்கு ஆன்மீக நிலை அடையிறதுக்கு அபியாசம் பண்ணுறது நமக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்கிறது. அந்த மாதிரி நேரங்கள்லாம் தயாராகின்னு போனால் தான் நல்ல வழிக்கு போக முடியும். சர்வத்வாராணி சம்யம்ய மனோஹிருதி நிருத்திச்ச. நிறுத்தி என்ன பண்ணணும்னா அந்த மனசு வரைக்கும் எல்லா இதுகளையும் சேர்த்து வச்சு ஹிருதி நிருத்திச்சா. ஹிருதயத்தில் எங்கும் தெரிஞ்ச பரமாத்மா ஹிருதயத்துலையும் இருக்கார். திரட்சசி நிஜ ஹிருதயஸ்தம் தேவம். அந்த ஹிருதயத்துக்குள்ளே இந்த உறுப்புகளெல்லாம் உள்புறமாக திருப்பி பார்த்து அங்கேயே நிறுத்திட்டேன்னாக்க மூர்தனி ஆதாய மனப்பிராணம். அப்போ அப்படியே ஹிருதயத்தில் வந்துடுத்துனா அந்த ஹிருதயத்துலேருந்து அப்படியே நேராக இங்கே தலையில் ஒரு ஓட்டை இருக்குது. குழந்தைகள்லாம் பிறந்த உடனே எண்ணெய் தழுவுவா அதில். இல்லைன்னா அந்த ஓட்டை அடையாது. அதுக்காக தன்னை இடையத்தடை போட்டு பண்ணிட்டே இருப்பாள். அந்த ஓட்டை வேசா நமக்கு தெரியாது, பெருசாக போயிடும். அந்த தியானம் பண்ண அந்த தியானத்தின் பயனாக ஞானம் வரும்போது அந்த ஓட்டை திருப்பியும் தூண்டாக வர ஆரம்பிச்சிடும். மூர்தனி ஆதாய ஆத்மனா பிராணம் ஆசிரித்தோ யோகதாரணம். இது யோக வழியாக போகக்கூடிய வழியை சொல்கிறார் அவர். கண்ணை கட்டி, மூக்கை கட்டி, வாயை கட்டி, ஹிருதயத்தில் நிறுத்து, குரு மத்தியத்தில் வச்சுக்கிட்டு ஹிருதயத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே தியானம் பண்ணி மேலே போயிட்டேன்னா சாகும்போது இது வழியாக போயிட்டாச்சுன்னா திருப்பி பிறக்க மாட்டாங்கிறது யோக வழி இது. ஆக மொத்தம் 3 வழி. ஒன்று ஞான வழி, எல்லா கர்மாவும் விட்டு பகவான்கிட்ட எல்லா கர்மாவும் விட்டுட்டு நம்ம தியானம் பண்ணுறது. இன்னொன்று எல்லா வேலையும் பண்ணிகிட்டே இருந்து பகவான்கிட்ட பலத்தை கொடுத்துடுறது. 3வது யோக வழி. பிராணாயாமம் பண்ணி அபியாசம் பண்ணி தியானம் பண்ணி ஏகாக்கிரதை மனசு பகவான் நினச்சி இங்கே நினச்சி இப்படியே கொண்டு விடுறது. இந்த 2-3 வழி ஞானத்தை அடையிறதுக்கு வழி பகவான் சொல்கிறார். மூர்தனி ஆதாய ஆத்மன பிராணம் ஆஸ்தித்தோ யோகதாரணம். அப்படி உட்காந்து நம்ம என்ன பண்ணோம்? அப்படி ஹிருதயத்தை உட்காந்தோடனே ஓம் ஓம் ஜபமண்ணம் ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன் சயாதி எப்பிரயாதி தெஜந்தேகம் சயாதி பரமாம் கதியும். அதனால் அந்த ஓம்கார சாதனை பண்ண உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டே இருந்தோம்னால் இந்த வழியாக 10வது ஓட்ட வழியாக அப்படியே பிராணங்கள்லாம் வெண்ட போச்சுன்னா என்ன நினச்சிட்டே போகிறதுனால என் சுரூபமாகவே ஆகிடுவான். திருப்பி பிறக்கவே மாட்டான், வரவே மாட்டான், போகவே மாட்டான். ஒரு வழி ஞானத்தை அடையிறது இங்கேயே அத்தனை பிரம்ம சமஸ்கிருத்து. இன்னொரு வழி யுத்தம் பண்ணிட்டேரு, என்ன நினச்சிட்டேரு, நீ ஞானத்தை அடையலாம், அதுவும் இங்கே இருக்கிற வழி. யோக வழி எல்லாமே அது வழியாக போய் ஈஸ்வர சுரூபத்தை அடையிற வழி. எங்கே மேலே போகிறது, மேல் லோகம் போகிறது இல்லை. அதுவும் மேலாகி போகிறோன்னே என்ன ஆகும்? கலந்துட்டும் எல்லாரோடையும் சேர்ந்து பரமாத்மா எங்கேருந்து அறிஞ்சுக்க சொல்லிட்டு இது வழியாக போய் பரமாத்மாவோட போய் கலந்துட்டுரும். அது வரைக்கும் இந்த வேத புத்தி இருக்கும். ஓம்னு சொல்கிற வரைக்கும், ஜபிக்கிற வரைக்கும், தியானம் பண்ணுற வரைக்கும் இந்த வேத புத்திலாம் இருக்கும். வேற்றுமையெல்லாம் எண்ணங்கள்லாம் இருக்கும். பகவான் அடையணும், இந்த ஜபத்தை பண்ணணும்,
இந்த ஓம்காரத்தை இப்படி ஜபிக்கணும், இதெல்லாம் ஜபிக்க வேண்டிய வழிமுறைலாம் தெரிஞ்சுன்னு மேலே ஜபிச்சோமானால் அப்போது இந்த ஓட்ட வழியாக மேலே வந்து எங்கேன்னு தெரிஞ்சுன்னா ஆத்மாவோட கலந்துப்படும். வழிகள் மூணாக இருந்தாலும் பலன் எல்லாத்துக்கும் ஒரே பலன் தான். ஆத்மஸ்வரூபத்தை ஈஸ்வர ஸ்வரூபத்தை அடையிறதுக்கு ஒரே ஒரு பலன் தான். ஓமித்தேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன் எப்ரியாத்திஜன் பாகும் எயாதி பரமாம் கதிம். அதனால் இந்த வரத்துக்கு என்ன பண்ணணும்னா அனன்ய சேத்தாக, வேறு சிந்தனையே இருக்கக்கூடாது. பகவானை தவிர வேறு நமக்கு சிந்தனையே இருக்கக்கூடாது. இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ சிந்தனை இருக்குன்னு பார்த்தா நம்மளாலே அடக்க முடியாது, நம்மளாலே நினைக்க முடியாது. அவ்வளோ சிந்தனைகள் இருக்குது நமக்கு. படிப்பு குழந்தைகள்லேருந்து பார்த்தா எல்லா சிந்தனைகளும் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட சிந்தனைகள். சிந்தனை இல்லாத மனுஷனே கிடையாது. அதனால் அனன்ய சேத்தாக, ஈஸ்வரன் தான் இருக்கான், வேறு சிந்தனையே கிடையாது எனக்கு, அவன் தான் மனசு நிற்கணும்னு அந்த நினைப்பிலேயே இருக்குது. யார் இருக்கானோ அவன் தான் விசேஷன். சததம் யுகமாம் ஸ்மரத்தி நித்திஷா. வேறு ஒருத்தரவே கிடையாது, ஆத்மா ஒருத்தர் தான், ஈஸ்வரன் தான் அப்படின்னு நினச்சின்னு யார் ஒருத்தர் இருக்கானோ தஸ்யாகம் சுலப பார்த்த. இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அவரிடம் சொல்கிறார் பகவான், இப்படி ஒருத்தருமே கிடையாது, நான் ஒருத்தன் தான் இருக்கேன்னு நினச்சி ஒருத்தன் பண்ணால் அவனுக்கு நான் சுலபமாக ஆகிட்றேங்கிறார். இது பண்ணுறவனுக்குள்ளே எம்பாடுன்னு ஆகிடும் இருக்குது. பகவானத்தை வேறு ஒன்றும் கிடையாது நினைப்பு நமக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு அபியாசம் பண்ணி எத்தனை ஜென்மத்திலையோ பண்ணால் தான் நமக்கு வரக்கூடியது வாய்ப்பு. ஒரு ஜென்மாவில் ஒரு நாளில் வரக்கூடிய பழக்கமே இல்லை. இது எத்தனையோ ஜென்மாவில் நிறையா பண்ணி பழக்கம் இருந்தால்தான் பகவானை பற்றி நினச்சிக்கிட்டு அவரை பற்றியே பேசிட்டு அவரை பற்றியே நினச்சி தன்மனஸ்காக ததாலாப்பாக தத்விச்சேஷ்டாக விச்சேதசா தத்குணானேவ காயந்தியா நாத்மாகாரான்னு சஸ்ருகுன்னு அந்த பாகவத்தில் சொல்கிறது. தன்மனஸ்காக பகவானை பற்றியே நினைக்கணும், ததாலாபாக பகவானை பற்றியே பேசணும், தத்விஜேஷ்டா எந்த வேலை பண்ணாலும் வீட்டு வேலை பண்ணாலும் அதை பற்றி நினைப்போடையே அந்த வேலைகளை செய்யணும். விச்சேதசா மனசே ஒன்று இருக்கக்கூடாது, எல்லாம் மனசே பகவான்கிட்ட கொடுத்த மாதிரி ஆகிடணும். தத்விஜேஷ்டா விசேஷா தத்குணானேவ காயந்தியா ஈஸ்வரனை பற்றியே பேசிகிட்டே இருக்கணும். நான் ஆத்மாகாரான்னு சத்ரு. வீடுக்காரன் வீடு, பொண்டாட்டி பிள்ளை, புருஷன் கிருஷ்ணன், தாத்தா பாட்டி கிட்டி பேரன் மாமா மச்சான் எந்தக்காவும் இருக்கக்கூடாது, என்னை பற்றியே நினச்சிட்டு. இது நடக்கிற கதையாது இந்த காலத்துக்கு. உலகம் முழுக்க அவ்வளோ பந்தத்தில் மாட்டின்னு இருக்கோம். இதுலேருந்து வர வழி சுலபமாக இருக்குது, நீ இப்படி பண்ணுன்னா பண்ணுற வழி எவ்வளோ சிரமப்படணும், அவ்வளோ சிரமப்பட்டால் இவர் சுலபமாக நம்மகிட்ட வருவாராம். பகவான் சுலபமாக வர்றதுக்கு வழிகள்லாம் பார்த்தா பயங்கரமான வழியாக இருக்குது, கடினமான வழியாக இருக்குது, சிரமமான வழியாக இருக்குது. அவ்வளோ சிரமமான வழி இருந்து பண்ணேன்னா தஸ்யாகம் சுலப பார்த்து அவனுக்கு நான் ரொம்ப சுலபமாக நான் வந்துடுவேன் அப்படிங்கிறார். ரொம்ப சீப்பாக சொல்கிறார் அவர். தஸ்யாகம் சுலப பார்த்து நிச்சயுக்தஸ்து யோகினா. ஏன்னா யார் ஒருத்தன் அப்படி என்னை பற்றியே நினச்சிட்டே இருக்கானோ அவன் தான் கர்மயோகி. அவனை பற்றி நினச்சிட்டே என்னை பற்றி நினச்சிட்டே யார் ஒருத்தர் இருக்கானோ அவன் நான் சுலபமாக ஆசீர்வாதம் பண்ணி பிறவில்லாத பெரும் பேற்று கொடுத்து என் நிலைக்கே ஐஷன் போயிடுவேன் அவனே அப்படிங்கிறார்.